இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 தீமோத்தேயும் 1 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறியாத ஒரு தன்மைதான் நம்முடைய ஜீவியத்திலே பயத்தையும் நம்பிக்கையற்ற நிலவரத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். தேவன் ஒருவர் உண்டு என்று பூமியில் அறியாத ஒரு மனிதன் உண்டா? நாஸ்திகர்கள் பேசுகிறார்கள். நாஸ்திகர்கள் எங்கே பேசுவாங்க? கம்ஃபர்டபுள் ஜோனில் உட்கார்ந்து பேசுவாங்க. நீங்கள் கப்பல் தளத்திலும் யுத்த களத்திலும் தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதனை பார்க்க முடியாது. ஏன்னா அவனுடைய ஜீவன் அவனுடைய கரத்தில் இல்லை. அதனால தேவன் இல்லை என்று நிர்மூடன் சொல்லுகிறான். ஆனால் தேவனை அறிந்திருக்கிறார்கள். எல்லோரும் தேவனை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனை என்னவாக அறிந்திருக்கிறார்கள் என்பதில்தான் வித்தியாசம் இருக்கிறது. தேவனை சிருஷ்டிகராக அறிந்திருக்கிற வாழ்க்கை என்பது அது அத்தனை பெரிய விஷயம் அல்ல. எல்லோரும் தேவனை சிருஷ்டிகராக அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். நாம் தேவனுடைய குமாரராகவும் தேவன் நமக்கு அப்பா என்று பிதாவே என்று அழைக்கக்கூடிய இடத்திலும் இருக்கும் பொழுது நாம் அவரை சிருஷ்டிகர் என்ற அறிவில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு புரிதலுக்கு உறவுக்கு நாம் போகிறோம். அது நமக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தேவனை அப்பா பிதா என்று அறிந்து கொள்ளக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு உறவுக்கு நாம் கொண்டு வரப்படும் பொழுது அதை ஏதோ எழுத்தின்படி அறிந்து கொண்டோம் என்பது இல்லாதபடிக்கு நாம் உண்மையாகவே அந்த உறவிலே வளரும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே அப்பொழுதுதான் ஒரு தெய்வீக சமாதானம் வரக்கூடியதாக இருக்கிறது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது. இந்த அன்பின் அடிப்படையில் தான் விசுவாசம் இருக்கிறது. இந்த அன்பின் அடிப்படையில் தான் நம்பிக்கை இருக்கிறது. நாம் ஒருவரை அறிகிறதில் தான் அன்பு கூறக்கூடியதாக இருக்கிறது. தேவனை அறியாதவன் தேவனில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்ல முடியாது. தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? பெட்டியை பிடித்து கொண்டு போன பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலின் தேவனை அறிந்திருந்தார்கள். எப்படி அறிந்திருந்தார்கள்? இஸ்ரவேலின் தேவன் பயங்கரமானவர், எகிப்திலே பெரிய காரியங்கள் செய்தவர் என்று அவரை குறித்து பயந்து நடுங்கக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத பயம் மிகுந்த ஒரு சூழ்நிலைக்குள் நான் எப்பொழுது போகிறோம் என்றால் தேவனை அறிகிற அறிவு இல்லாதபடிக்கு தான் நாம் போகிறோம். நாம் யார் என்று நாம் அறிய வேண்டும். தேவன் நமக்கு யார் என்பதை நாம் அறிய வேண்டும். அவரை சிருஷ்டிகர் என்ற அறிவோடு நாம் இருப்போமானால் நாம் சிருஷ்டி என்ற உறவோடு நின்று விடுவோம். நாம் அவரை பிதாவாக அறிவோமானால் நாம் தேவனுடைய குமாரராக இருப்போம். உலகம் இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே கொண்டாடுது. தகப்பனை கொண்டாடுகிறார்கள் பூமியிலே. எழுத்துக்குரிய தகப்பன்மாரே எப்படி இருக்கிறார்கள் என்று உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் நம்முடைய ஆவிகள் எல்லாவற்றுக்கும் பிதா இருக்கிறார். ஆவிகளின் பிதா, நம்ம எல்லோருக்கும் ஒரு பிதா இருக்கிறார். அவர் ஆவிகளின் பிதா என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அவர் நமக்கு பூமியிலே நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்தி செல்வதற்காக அவர் ஆவிக்குரிய தகப்பன்மாரை தந்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் தரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய மேன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எழுத்தின்படி பிள்ளைகளை காட்டிலும் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தகப்பன் என்பது ஒரு மேன்மையான உறவாக இருக்கிறது. தேவனோடு நமக்குள்ள உறவு என்பது ஒரு உடன்படிக்கையின் உறவு. தேவனால் நியமிக்கப்பட்ட மனிதனோடு உள்ள உறவு என்பது ஒரு உடன்படிக்கையின் உறவாக இருக்கிறது.
அதனாலதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, உபாத்தியர்கள் அநேகர் உண்டு. 10,000 உபாத்தியர்கள் இருக்கிறாங்க, ஆனா பிதாக்கள் இல்லையே. நீ பிதாவாக வர வேண்டும் என்றால் அதுக்கான தகுதி என்ன? கிறிஸ்துவின் சிந்தை கையளிக்கப்பட்டிருக்க வேண்டும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் மனது கையளிக்கப்பட்டிருக்கிறது, எங்களையோ கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது. இது ரெண்டு தான் ஒருவனை தேவனுடைய குமாரனாகவும் அவனை தகப்பனாகவும் மாற்றக்கூடிய இடத்திலே இருக்கிறது. முதலாவது ஒரு தகப்பன் முதலாவது குமாரனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நித்திய பிதா என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டது என்றால் அவர் குமாரனாக இருக்கிறார். குமாரனாக இருந்து பிதாவாக வளர வேண்டிய ஒரு ஒழுங்கு இருக்கிறது. என் பிதா என்னிலும் பெரியவர், நான் எவைகளை பேசுகிறேனோ அது என்னுடைய உபதேசம் அல்ல, என் பிதாவின் உபதேசம். என் பிதா எதை செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அவைகளையே நான் செய்கிறேன். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நாம் இருவரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் என்றுதான் அந்த ஜெபத்தை யோவான் 17 ஏறெடுக்கிறார். அப்படின்னா என்ன? திருத்துவத்தின் புரிதலிலே 3 ஆள் தத்துவங்கள் ஒரே நோக்கத்திலே இருக்கிறார்கள், ஒரே சிந்தையிலே இருக்கிறார்கள். 140,000 பேர் ஆட்டுக்குட்டியானவரோடு சியோன் மலையின் உச்சியில் நிற்க வேண்டும் என்றால் they have the oneness with Christ. கிறிஸ்துவோடு உள்ள ஒரு மனதுதான் அங்கே நிற்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரியவர்களாக தேவனுடைய புத்திரராக தேவனுடைய குமாரராக நாம் வர வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவோடு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்பட்டால் நீங்கள் பிதாவோடு ஒன்றிணைக்கப்படுகிறீர்கள். அவர் நமக்கு மூத்த குமாரனாக இருக்கிறார், அவர் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் அசையவில்லை, பயப்படவில்லை. ஏனென்றால் ஒரு கொஞ்ச நேரம் கூட பிதா அவரை விட்டு விலகினது இல்லை. இந்த உறுதி அவருக்கு இருக்கிறது. நமக்கு அந்த உறுதி ஏன் கலைகிறது என்றால் அந்த உறவிலே நமக்கு சரியான உறுதி இல்லாததுதான் காரணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த பயம் வருகிறது? இன்றைக்கு இருக்கிற உலகத்துல பயம் முக்கியமான வியாபாரம் இல்லையா? பயம் முக்கியமான வியாபாரம். ஏன்னா பயத்துக்கு நிறைய சப் ப்ராடக்ட் இருக்கு. ஆன்சைட்டி, அந்த மாதிரி டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய சப்டைட்டில்ஸ் வச்சு அதில் வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல அங்கே மருத்துவம் நடக்கிறது. ஏனென்றால் மனிதன் நம்பிக்கையற்றவனாக இருக்கிறான். 2 பகுதியான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று, நாளையை குறித்து பயப்படுகிறான், தன் ஜீவனை குறித்து பயப்படுகிறான், தன் குடும்பத்தை குறித்து பயப்படுகிறான். இன்னொருவன் இது ஒன்றையும் குறித்து பயமில்லை என்று சொல்லுகிறவன், தேவனை அறியாதபடிக்கு இருக்கிறவன். அவன் வேற கண்டிஷன். அவன் எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவன் மிருகங்களைப் போல இருக்கிறான். இன்னொருவன் இந்த பக்கமும் வர முடியாம அந்த பக்கமும் வர முடியாம பயத்திலே வாழ்கிறான். ஆனால் நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? நம்முடைய விசுவாசம், நம்முடைய அன்பு, நம்முடைய நம்பிக்கை இந்த பயத்தை முழுவதும் ஜெயிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. நாம் மீண்டும் பயப்படுவதற்கு, நாம் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அப்ப நாம் தேவனுக்கு குமாரராக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தரும் குற்றமற்றவர்களுமாய் தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டது நோக்கம் என்னதென்று நாம் அறிய வேண்டும். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் இந்த பூமியிலே இருக்கிறோம், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய ஸ்தானம் கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டு அவரோடு நாம் உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். நாம் தேவனுடைய குமாரர். ஆனால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்போம். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ தன் பிதாவின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே இருந்தார் இல்லையா? தெய்வீகத்தை வெளிப்படுத்தினார். நாம் உபதேசங்களை பேசுகிறோம், அறிவு சார்ந்து வேதத்தை அறிந்து கொள்ளுகிறோம். எப்படி உலகத்திலே ஒரு மனிதனை பணம் ஆளுகை செய்கிறதோ,
புகழ் ஆளுகை செய்கிறதோ? ஏன் இதை ஆளுகை செய்கிறது என்று கொண்டு வருகிறேன் என்றால், பணம் அவனுக்குள் பெருமையை கொண்டு வருகிறது, புகழ் அவனுக்குள் பெருமையை கொண்டு வருகிறது. அவனுடைய தெய்வீக தன்மைகளை அவன் இழந்து போகிறான், தாழ்த்தாதபடிக்கு அவன் வாழக்கூடிய இடத்திலே போகிறான். இதை போலவே நம்முடைய ஆவிக்குரிய முயற்சிகளும் நம்மை ஆளுகை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறது இல்லையா? பணம் இருக்கிறவன் எப்படி தாழ்த்த முடியாமல் தேவனிடத்தில் கூட தன்னை தாழ்த்த முடியாதபடிக்கு மமதையிலே பெருமையிலே அழிந்து போகிறானோ, அதை போலவே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் தங்களுடைய சுயநீதியை, தங்களுடைய கிரியையின் நீதியை, தாங்கள் அறிந்திருக்கக்கூடிய உபதேசத்தின் மேன்மையினாலே தேவனை விட்டு அகன்று போகக்கூடிய இடத்திலே வாழ்கிறார்கள்னா அது எத்தனை பரிதாபம். அப்ப உபதேசம் நமக்குள்ளே சுபாவ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கணும், வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கணும் இல்லையா? அதை அது கொண்டு வராதபடிக்கு அப்படியே வாழ்கிறோம் அப்படின்னா அந்த உபதேசத்தை நாம் அறிந்திருப்பதனால் என்ன பயன்? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உருவாக்க வேண்டும். எப்படி? ஒரு குறைவற்ற ஒரு சுபாவத்திலே, ஒரு குறைவற்ற அன்பிலே, ஒரு குறைவற்ற விசுவாச நம்பிக்கையிலே நம்மை அது மாற்றி இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய வார்த்தைகளிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். நான் யாக்கோபை பேசும் பொழுது அவன் யாப்போக்கிலே தன்னை வெறுமையாக்கி தேவனோடு போராடினான். யோசிச்சு பாருங்களேன், 400 பேர் மனிதர்கள் வருகிறார்கள், இவனிடத்துல ஆள் இருக்குது, அவர்களை கொண்டு அவர்களோடு போராடாத ஒருவன், பலகீனமான ஒருவன் எப்படி தேவனோடு போராடி இருப்பான்? அவன் தேவனோடு தன்னை இணைத்து கொண்டு தன் சுயத்துக்கு எதிராக போராடுகிறான். அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். அவருக்கு தெரியாதா இவன் யாருன்னு கேட்கிறார். நீ யார்? அவன் யாக்கோபு என்று சொல்ல வேண்டும். அவனுடைய பழைய தன்மைகள் அவன் யாக்கோபு என்று சொல்லும் பொழுது அவன் நினைவில் வரும். தன் தகப்பனை அவன் ஏமாற்றியதை, தான் தந்திரமாக நடந்தது எல்லாம் அவனுக்கு வரும். அது மட்டுமா வரும்? லாபானும் போட்டு பார்த்துருக்காரு அவனை இல்லையா? அப்ப இதெல்லாம் அவன் அறிக்கை செய்யக்கூடிய இடத்தில் கொண்டு வருகிறார். நீ யார்? நான் யாக்கோபு. இனி நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். அங்கிருந்து அவனுடைய நடை, அவனுடைய பேச்சு, அவனுடைய வழக்கம், இந்த மூன்றும் மாறுகிறது. எதையும் வியாபாரம் இல்லாம கொடுக்க மாட்டார் யாக்கோபு. கஞ்சி கொடுத்தா என்ன தருவேன்? வேட்டையாடி கொடுத்தா அப்பாட்ட என்ன கிடைக்கும்? 7 வருஷம் ஆடு மேய்ச்சா நீ ராகேல தருவியா? அவரு லாபம் இல்லாம ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. ஆனால் இன்றைக்கு அவனுடைய நடை, அவனுடைய பேச்சு, அவனுடைய கிரியை, in his walk, in his words, in his work, மூணுலையும் தேவன் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது அவன் மந்தைகளை பரிசாக தன் அண்ணனுக்கு அனுப்புகிறான். ஏன் அனுப்புறான் தெரியுமா? அவன் ஏமாற்றி வாங்கினது கூழுக்கு பாத்திரமானது அல்ல, அதை காட்டிலும் வெளியேற பெற்றது. அதோடைய குற்றம் அவன் மேல் நிற்கிறது. அதை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்திலே அவனுடைய மனது இப்பொழுது வெளிச்சத்தை அடைந்திருக்கிறது. இப்ப இதை கொடுத்து அண்ணன் எப்படியாவது எடுத்துக்கோங்க இதை அப்படின்னு. ஏன் பாருங்களேன், இவனுக்காவது ஏசா இவன் எத்தனை அல்லவா யாக்கோபு அல்லவான்னு சொல்றான். ஏசா நிலவரத்தை யோசிச்சு பாருங்க. அவன் எந்த கஞ்சிக்கு அலைஞ்சானோ அந்த கஞ்சியே அவனுக்கு பேரா வச்சிருக்கிறாங்க, ஏதோ இல்லையா? இப்ப பாருங்க, அவனுடைய நிலவரம் இவனை விட மோசமாக இருக்கிறது. ஆனால் அவன் தன் தகப்பனுடைய வார்த்தைகளை சரியாக கேட்டு கருத்தாக வைத்துக் கொள்ளவில்லை. அதான் ஏதோமின் தவறு. ஈசாக்கு என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நீ உன் சகோதரனை சேவி, உன் கழுத்தில் இருக்கக்கூடிய நுகத்தை உடைக்கக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாள் எது? யாக்கோவை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னு எப்ப சொன்னாரு? கஞ்சிக்கு சேஷபுத்திர பாகத்தை வித்தப்பவா? இல்ல. என்றைக்கு அவன் யாக்கோவை சந்தித்து எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னானோ அன்னைக்கு எல்லாம் எனக்கு இருக்கிறது. ஆனா யாக்கோபுடைய பதில் என்ன? எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறதுன்றது வேற, எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. பிகாஸ் காட் இஸ் மை ப்ரொவைடர். அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். முன்குறிக்கப்பட்ட
முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய குமாரராக முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவ சமூகத்தை சுமந்து திரிகிறவர்களாக இருக்கிறோம். தெய்வீகத்தை பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் யார் என்பதை நாம் உணர்ந்தால்தான் நம்முடைய பிதா யார் என்பதை நாம் உணர முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசும் பொழுது, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் பகைவனை பகைப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. அது அவர்களுக்கு நீதி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை பயக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபங்களை ஏறெடுங்கள். ஏனென்றால் பரமபிதா பூரண சற்குணம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பிதா பூரண சற்குணராக இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் விலைக்கு வாங்கப்பட்டோம், அவருடைய அடிமைகள். நம் எஜமான் தயாளனாய் இருக்கும்போது வேலைக்காரனும் அடிமையும் தயாளத்துவம் இல்லாதபடிக்கு இருக்கக்கூடாது என்ற உண்மையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமான் தயாளரா இருக்கிறாரே, நீ ஏன் இதை கணக்கு பார்க்கிற? உனக்கு பேசின கூலியை அவர் உனக்கு கொடுக்கிறார். அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை அவர் கொடுக்கிறார். அதில் போய் தலை போடக்கூடாது என்று சொன்னது தன்மைகளை காண்பிக்கிறது. 1ஆம் மணி நேரத்தில் வந்தவனுக்கும் ஒரே கூலி, 12ஆம் மணி நேரம் 9ஆம் மணி நேரத்தில் கடைசியாக வந்தவனுக்கும் ஒரே கூலினும் போது அது எஜமானுடைய பிரச்சனை, உன்னுடைய பிரச்சனை இல்லை. நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வாங்கப்பட்டு அவருக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். நாம் இனி அநீதத்துக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நீதிக்கு அடிமைகளாக நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே நாம் கிறிஸ்துவுக்கு அடிமை. மரியாள் தேவனுக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய ஒப்பு கொடுக்காத தன்மைகள் தான் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்காதபடி நமக்கு தடையாக இருக்கிறது. 2வது உறவிலே நாம் அவருக்கு ஊழியக்காரர், அவருடைய பணிவிடைக்காரராக இருக்கிறோம். அவர் நம்முடைய எஜமானாக இருக்கிறார். நாம் எஜமானுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது உறவிலே அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். நாம் மணவாளனுக்கு ஏற்ற தன்மைகள் உடையவர்களாக காணப்பட வேண்டும். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம், அவருக்கு ஏற்ற ஒரு ஜெயத்தை பெற்றவர்களாக இருந்தால்தான் நாம் அவருடைய மணவாட்டி என்ற இடத்துக்கே வர முடியும். பாடுபடக்கூடிய ஒரு ரெபேக்காளை தான் பாடுபடக்கூடிய ஒரு ஈசாக்குக்கு மணவாட்டியாக கொண்டு வர முடியும் இல்லையா? மற்றவர்களை கொண்டு வர முடியாது. தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் இஸ்ரவேலின் தேவன் மேலும் இஸ்ரவேலின் ஜனத்தோடும் தன் மாமியோடும் தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு ரூத்துக்கு தான் அங்கே இஸ்ரவேலுக்குள்ளே சுதந்திரத்தை கொண்டு வரக்கூடிய இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியும். மற்ற மோவாபியருக்கு அதை செய்யவில்லையே இல்லையா? அம்மோனுக்கும் அவர் இறங்குகிறார். தாவீதின் மூலமாக அம்மோனின் ராஜாவாகிய நாகாசுக்கு இரக்கம் காட்டப்படுகிறது. ஆனால் அம்மோன் வருவதற்கு ஆயத்தமாக இல்லை. நாம் தெய்வீகத்தை பிரதிபலிக்கக்கூடிய தேவனுடைய குமாரராக இருக்க வேண்டும். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். நம்மை காண்கிறவர்கள் பிதாவை காணக்கூடிய இடத்தில் நாம் தேவனுடைய குமாரராக பிரதிபலிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தன்மை, தேவன் நம்மேல் வைத்த நோக்கமாக இருக்கிறது இல்லையா? இந்த நோக்கத்துக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நோக்கத்துக்கு தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தான் நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் 17 வயதிலே அடிமையாக கொண்டு போகப்பட்டு 13 வருடங்கள் அவன் பாடுகளை அனுபவிக்கிறான். 30வது வயதிலே அவன் ஆட்சிக்கு வருகிறான். ஆனால் அவனுடைய பாதைகள் கரடுமுரடான பாதைகள். அவனை தேவன் வழிநடத்தின பாதை அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பாதையாக இருக்கிறது. அவன் எப்படி வேண்டுமானாலும் தன்னை காத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கவில்லை. கர்த்தர் சொன்ன வசனம் அவனை புடமிட்டது. அவனுடைய ஜீவன் இரும்பு கூட்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் நாள் வரும் வரைக்கும் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. அவன் தெய்வீக சமூகத்தை சுமந்து தெரியக்கூடியவனாக தன்னை வெளிப்படுத்தினான் இல்லையா? அவன் போனதுனால போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவன் சிறைச்சாலைக்கு போனான் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தாலும் அவன் விஐபி ஏரியாவில் தான் இருக்கிறான். சிறைச்சாலைக்காரனுடைய வீடும் அதோடு இணைந்த முக்கியமான சிறைச்சாலையின் பகுதியை இவன் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான் என்றால் சிறைச்சாலைக்காரனுடைய வீடும் இவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இவனாலே இப்பொழுது எகிப்து ஆசீர்வதிக்கப்படுகிறது.
பாருங்க, எபிரேயர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள், ஆனால் எபிரேயர்களில் மேன்மையானவர்கள் அவர்களுடைய ஆசாரியர்கள். அதனால தான் இவனை எபிரேயனாக இருந்து இவனை இந்த ஆளுகைக்கு கொண்டு வந்து என் வீட்டுக்கு தகப்பன் என்று எகிப்தின் ராஜா சொல்வாரானால் அது எகிப்தியர்களுக்கு அருவருப்பாக தோன்றும் என்றுதான் ஆசனாத்தை முதலாவது அவனுக்கு மனம் முடிக்கிறான். தெய்வீக திட்டத்தை பாருங்க. அவனுடைய நிந்தை எல்லாவற்றையும், அவனுடைய தகப்பன் வீட்டையும் மறக்கக்கூடிய இடத்துல ஒரு குமாரனை அவனுக்கு தேவன் கொடுத்தார். யாக்கோபு லாபான் வீட்டுக்கு வரும்போது லாபானுக்கு ஆண் சந்ததியே கிடையாது. அதனாலதான் பெண்கள் ஆடு மேய்க்க வந்திருக்கிறாங்க. யாக்கோபு தன்னை விட்டு போகும்போது என்னை விட்டு போகாத, உன்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வார்த்தை லாபானுடைய வாயிலிருந்து வந்ததுன்னா ஆடு குட்டி போட்டதுக்காக சொல்லியிருப்பாரு. அவனுக்கு இவன் வந்த பின்பு அந்த 28 வருஷத்துல அங்கே அவனுக்கு ஆண் சந்ததிகள் பிறந்தது, குமாரர் பிறந்தார்கள். அவர்கள் எல்லோரும், முற்பிதாக்கள் எல்லோரும் தன்னுடைய தேவனை பிரதிபலித்திருக்கிறார்கள். தாவீது அந்த மந்தைக்கு மேய்ப்பனாக இருந்தவன். தெய்வீக தன்மையை அவன் வெளிப்படுத்தி தேவனுக்கு மேல் விசுவாசமாக இருந்து தேவனுக்காக வைராக்கியம் காண்பித்து தேவனோடு உள்ள அன்பிலே சரியாக இருந்து அவன் அந்த மந்தைக்கு மேய்ப்பனாக மாத்திரமல்ல, தேவ ஜனத்துக்கு அவன் தகப்பனாக ஏற்படுத்தப்படுகிறான். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன். நீங்க யோசிச்சு பாருங்க, தாவீது ஒன்றும் ஏழை மேய்ப்பன் இல்லை. ஏழை மேய்ப்பன்கள் போவாசின் அளவிடப்படாத அந்த சொத்துக்கள் இவர்கள் குடும்பத்தோடு தான் இருக்கிறது. அப்படி ஒரு குடும்பத்தில் இருந்து மிகவும் அழகான ஒருவனை ஆடு மேய்க்கும்படி தான் அனுப்பி இருக்கிறார். தன் தகப்பனால் மறைக்கப்பட்ட நிலவரம், தன் சகோதரர்களால் அவன் அவமானப்படுத்தப்படுகிறான். ஆனால் அவன் தன் காரியத்தில் சரியாக இருந்தான். அவனை தேவன் நடத்தின பாதை என்ன? அழகான இன்பமான பாதையா? அவன் பாட்டு பாடுறதுக்கு வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கணுங்க. அதென்ன அவ்வளோ செழிப்பான பூமியா? எல்லா பக்கமும் நிழலும் தண்ணியும் ஓடுறதுக்கு? வனாந்தரங்க, காடு, ட்ரை ஃபாரஸ்ட், சோசியலைஸ்டு ட்ரை ஃபாரஸ்ட்ல தான் அவர் இருக்கிறாரு. அங்கே அவன் கர்த்தருக்குள் கலிகூறக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டான். தேவன் அவன் மேல் வைத்த நோக்கம் நிறைவேறும்படியாக அவனுக்குள்ளே குணசீலங்கள் கொண்டு வரப்படுகிறது, தெய்வீக தன்மைகள் கொண்டு வரப்படுகிறது இல்லையா? ஆனால் இந்த தாவீது அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு இடம் வருகிறது. இந்த தாவீதே பின்வாங்குறார். சிங்கத்துக்கு பயப்படாதவன், கரடிக்கு பயப்படாதவன், அந்த கோலியாத்தை வெட்டி போட்டவன் இல்லையா? முழு இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகளை நோக்கி அவன் ஒவ்வொரு நாளும் கூக்குரல் இடுகிறான். ஒருத்தரும் இல்லை அவனை எதிர்க்கிறதுக்கு. இவன் பரிசுக்காக போகவில்லை. பரிசை குறித்து அவன் கேட்டது உண்மைதான். ஜெயிக்கிறவனுக்கு என்ன தருவாங்க அப்படின்னு கேட்டது உண்மைதான். ஆனால் அவனுடைய வைராக்கியம் எதை குறித்து இருந்தது? இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? இந்த வைராக்கியத்தை நாம் பவுலிலே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நான் நியமிக்க தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். தெய்வீக வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் அந்த அன்பின் ஆழத்தை, அந்த உறவின் தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தேவனோடு இல்லையா? அவன் கோலியாத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் அவனுடைய உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறான். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அங்கே உபாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே, இவங்க ஒரு நாள் ராஜா கேட்பாங்கன்னு அவர் ஆல்ரெடி சத்தம் சொல்லிட்டார். நான் உங்களுக்கு தரக்கூடிய சுதந்திரத்தில் நீங்கள் போய், இவங்க டைலாக் அப்படியே முன்னாடியே எழுதி வச்சிருக்காரு. மற்ற ஜாதிகளுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா கூடுன்னு நீங்க கேட்கும்போது எப்படி கேட்குறாங்க? சரியா வார்த்தை பேசகாம கேட்பாங்க சாமுவேல் கிட்ட இல்லையா? கேட்கும்போது
அந்த ராஜா எப்படி இருக்கணும்னா, உங்களில் ஒருவனாக, உங்கள் சகோதரரில் ஒருவனாக இருக்க வேண்டும். ஏன் பெஞ்சமினை ஏத்துக்கிட்டாங்க? ஏன் சவுலை ஏத்துக்கிட்டாங்க? ஏன்னா அதே பிரச்சனை தான். பெஞ்சமின் ஒருவன் தான் வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் வந்து பிறந்த மண்ணின் மைந்தன். அவ்வளோ பொலிட்டிக்கல் மைண்ட் இருக்குது அவனுக்கு. இங்கே வந்து பிறந்தவன் முதல் ராஜாவாகிறான். இது தேவனுடைய நோக்கமா? இல்லை. இவங்க கேட்டாங்க. சரி, இவங்க கேட்டாங்க, அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அவன் செய்ய வேண்டியதை செய்தானா? இல்லை. உபாகம் 17:18 உங்களுக்கு ஒரு ராஜா வரும்போது அவன் இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை ஒரு பிரதி எழுதி தனக்கென்று எடுக்க வேண்டும். யார் முன்ன எழுதணும்? லேவியருக்கு முன்பாக, ஆசாரியருக்கு முன்பாக அவன் தனக்கு ஒரு பிரதி எழுத வேண்டும். சும்மா விளையாட்டு இல்லைங்க. இத்தனை வார்த்தைகள் தான் ஒரு பேப்பருக்குள்ள, ஒரு பேஜுக்குள்ள இத்தனை வார்த்தை தான் வரணும்னு சட்டம் இருக்கு. தோராவை பிரதி எடுக்கக்கூடிய சட்டங்கள் மிகவும் கடுமையான சட்டங்கள். 5 புஸ்தகங்களை நீங்க சரியா எழுதிட்டு வந்து உபாகமோ கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்தின் கடைசி வார்த்தையிலே ஒரு பிழை வந்து விட்டால் நீங்க முதல்ல இருந்து எழுதணும். அதான் சட்டம். அப்ப இதை அவன் செய்யவில்லை. தேவனுடைய சட்ட திட்டங்களை தேவனால் முன்குறிக்கப்பட்ட, நியமிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் அதை கடைபிடிக்க வேண்டும். இவன் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டு கொண்டு வரப்படாவிட்டாலும் கூட சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜனங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இவனுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது இவன் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் மும்முரமாக இருந்திருந்தான்னா தேவன் இன்னும் அவனுக்கு சான்ஸ் கொடுத்திருப்பார். ஆனால் இதை செய்த ஒரே ராஜா, முதலாவது ராஜா, அது தாவீது தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அவன் முதலாவது சங்கீதத்தை தாவீது எழுதினார். அடைப்புக்குறி இல்லைனாலும் தாவீது தான் எழுதினார்னு எப்படி சொல்றோம்? அங்கே போட்டிருக்கார். அந்த 18ஆம் வசனம் வாசிங்க. இரவும் பகலும் அவன் அதை தியானிக்க வேண்டும். தன்னுடைய தேவனுடைய பிரமாணத்தின் மேல் அவன் பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அவருடைய ஆலயத்திலே நான் தங்கி இருக்கும்படியாக முதலாவது அரண்மனை கட்டப்பட்ட மகிமையான ஒரு ராஜாவாக தாவீது தலையெடுக்கிறான். சவுல் காலம் வரைக்கும் கூட அவ்வளவு மகிமையான ஒரு மாளிகை ஒரு ராஜாவுக்கு கட்டப்பட முடியவில்லை. இவன் காலத்திலே யுத்த புருஷனாக அவன் இருந்தாலும் கூட, பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட, அவன் சமாதானத்தோடு இருக்கும்படியாக தேவன் அவனுக்கு எழுத்தின்படி ஒரு வீட்டை கட்டினார். அவனுடைய சந்ததியையும் கட்டக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார். ஆனால் போய் பார்த்தாரு ராஜா. முழுவதும் கேதுரு மரத்தால் மச்சு பாவப்பட்ட வீட்டை பார்த்த உடனே அவர் பாராட்டுறார். கட்டினவனுக்கெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கும். அடுத்த வார்த்தை அவன் சொல்லுகிறான், நான் என் கட்டிலே ஏறுகிறது இல்லை, என் கண்ணுக்கும் என் கண்ணிமைக்கும் உறக்கமும் தூக்கமும் நான் வரவிடுகிறதில்லை. என் தேவனுடைய பெட்டி கூடாரங்களில் இருக்கும்போது நான் அரண்மனையில் தங்குவது எப்படி? இதான் காட்லி கான்சியஸ்னஸ். தேவனுக்கேற்ற மனம் என்பது என்ன? நீங்கள் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்கென்று செய்யுங்கள். எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இதுவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் என்று பவுல் கொண்டு வருகிறாரே. நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? தேவனாக மகிமைப்பட வேண்டும். நாம் தேவனுடைய குமாரராக வெளிப்பட வேண்டும். இதற்காக சிருஷ்டிகள் பிரசவ வேதனைப்பட்டு தவிக்கிறது என்று பவுல் எழுதுகிறார் ரோமருக்கு. அது நம்முடைய பிழையினாலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது இல்லையா? மனிதனுடைய விழுகையினாலே சிருஷ்டியானது மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. மாயைக்கு கீழ்பட்டு போன சிருஷ்டியுடைய தவிப்பு என்ன? தேவகுமாரர் வெளிப்பட வேண்டும், நாம் தெய்வீகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சிருஷ்டிகள் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றி சற்றும் அறிவில்லாதவனாக இருக்கக்கூடியவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சங்கீதக்காரன் கொண்டு வருகிறார். அப்ப நாம் தேவனை பிரதிபலிக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தை சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்தால் நாம் சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யக்கூடிய இடத்திலே நாம் இருப்போம். தாவீது ராஜாவாக வந்த பின்பும் அவனுடைய ஏக்கமெல்லாம் எப்படியாவது பெட்டியே கொண்டாடணும்.
இதுதான் அவருடைய விஷயம். பெட்டி அங்கே பாலயூதாவிலிருந்து கொண்டு வரும்படியான எல்லா ஆயத்தத்தையும் தாவீது பண்ணிவிட்டார். பாலயூதா 9வது இடம். அந்த பெட்டி அங்கிருந்து வந்து சீலோவிலே ரொம்ப காலம் இருந்து, சீலோவில் இருந்த பெட்டியை அங்கே ஏலியின் குமாரர் எபனேசருக்கு கொண்டு வந்து அதை பெலிஸ்தியர் பிடித்து கொள்ளும்படி விட்டுவிட்டார்கள். ஒரே நாளிலே ஏலியின் 2 குமாரரும் மரித்தார்கள், ஓப்பனியும் பினகாசும். ஒரே நாளிலே ஏலி பிடரி முறிந்து செத்தான். அந்த ஒரே நாளிலே பெட்டி பிடிபட்டது. அந்த ஒரே நாளிலே இஸ்ரவேலை விட்டு மகிமை போனது. இக்கபோத்து பிறந்தான். ஒரு நாளில் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பெட்டியை மீட்டு கொண்டு வரக்கூடிய இடத்துல தேவன் கிரியை நடப்பித்தார். சர்வபூமியின் தேவனுடைய பெட்டி அது பிடிபட்டு போன இடத்துல இப்ப பாருங்க, சீலோல இருந்து எபனேசருக்கு கொண்டு வந்தாங்க. இங்க இருந்து பெலிஸ்தருடைய பட்டணங்கள்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு வருது. அது எக்ரோனின் ஆலயத்தில் வைத்தால் எக்ரோனுடைய தலை உடைந்து போகிறது. எக்ரோனின் தேவன் தான் எக்ரோன், பெலிஸ்தருடைய தேவனாக்கிய எக்ரோன் தானே, தாக்கோன். இந்த பெலிஸ்தருடைய தேவனாகிய தாக்கோன் தான் அங்கே நினிவேயின் தேவனும் கூட. அதனால்தான் நினிவேக்கு அவனை கொண்டு வரும் பொழுது ஒரு மீன் அவனை கக்கினதுனாலே அவர்களுடைய தேவன் என்ற இடத்தில் தான் இந்த மனிதனை கண்டு அவர்கள் பயந்தார்கள். ஆனால் அது இஸ்ரவேலின் தேவனுடைய காரியம் என்று அப்புறம் புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட இஸ்ரவேலின் மேல் இருந்த அன்பின் வைராக்கியத்தினால் பல வருடங்களுக்கு பின்பாக நினிவேயை தேவன் நியாய தீர்ப்புக்குள் கொண்டு வந்தார். இதெல்லாம் ஒரு பாடமாக தான் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது. இங்கே பெலிஸ்தர்கள் இது தேவனால் வந்தது என்று அறிந்து கொள்ளும்படியாக தங்களுக்கு வந்த வியாதி, மரணம் என்ற அதன் முகாந்திரத்தை அவர்கள் ஆராய்ச்சி செய்து அறிந்து கொண்டார்கள். அந்த பெட்டி அதுக்கப்புறம் 20 வருஷம் அங்கே இன்னொரு இடத்துல இருக்கிறது. ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு வருவதற்கு முன்பாக அபினதாபின் வீட்டிலே 20 வருடம் இருக்குது. 20 வருடம் அபினதாபின் வீட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வருவதற்கான முயற்சியை தாவீது செய்கிறார். முன்குறிக்கப்பட்ட தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், பிரமாணத்தை எழுதி எடுத்து அதன்படி வாழ்வதற்கான முழு முயற்சியை செய்யக்கூடியவன், தேவனுக்காக தன்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் மறக்கக்கூடியவன், எவ்வளவுதான் சவுல் தன்னை கொல்ல வந்தாலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போடாதவன், இஸ்ரவேலின் தேவனுக்காகவும் இஸ்ரவேலுக்காகவும் வைராக்கியம் பாராட்டினவன். ஆனா இங்க பாருங்க, அவரு புறஜாதியின் வழக்கத்தின்படி பெட்டியை கொண்டு வருவதற்கான முயற்சியில இறங்கி இருக்கிறார். மாட்டு வண்டிலில் கொண்டு வருவது அனுப்பினார்கள் என்றால் பெலிஸ்தியர்களுடைய வேலை அது. இன்றைக்கு சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலக வழக்கங்களை பக்தி மார்க்கத்துக்குள் கொண்டு வந்து மெய்கிறிஸ்தவத்தை இங்கே கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அப்படித்தானே போயிட்டு இருக்குது. முன்குறிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பெட்டியை வண்டியில் வச்சு கொண்டாடலாமா? அங்கே ஊசா துணிந்தான். தேவன் அங்கே ஒரு மரணத்தை வருவித்தார். தாவீதும் பயந்துட்டார். சிங்கத்தை கொண்டேன், கரடியும் கொண்டேன், இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருக்கிறான் என்று சொன்ன பராக்கிரமசாலி, தேவனுடைய யுத்தங்களை நடத்தக்கூடிய மகா பெரிய வீரன் பயந்துட்டாரு. ஏன் இந்த பயம் வருகிறது? தேவனில் அன்பு கூறக்கூடிய நாம் அதை பிரமாணத்தின்படி செய்யக்கூடிய அபிஷேகத்தையும் அறிவையும் நாம் பெற்றிருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒழுங்கற்ற ஒரு கிரியை அங்கே செய்யக்கூடிய இடத்துல ஏன் போகணும்? நாம் தெய்வீக பிரசன்னத்தை நம்முடைய உணர்ச்சி வசப்படுதலினாலே மட்டுப்படுத்தக்கூடாது இல்லையா?
தெய்வீக பிரசன்னம் என்பது நம்முடைய உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் உணர்ச்சி வசப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. பாட்டு பாடணும், யாரு என்ன பாட்டு பாடணும், இவர்களுக்கு பிடித்த பாட்டு பாட வேண்டும். யாருக்கு பாடுறீங்க? யாருக்கு வாசிக்கிறீங்க? தேவனை ஆராதிக்கும்படியாக. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. இந்த பாட்டுக்கு எனக்கு இன்னும் அர்த்தம் புரியல. யார் யாரை நம்ப சொல்றது? நீங்கள் அவரில் அன்பு கூறுகிறீர்கள், ஏனென்றால் முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். உன்னை விட உன்னை நன்றாக அறிந்தவர் தேவன் தான். உன்னை நம்பணுமா, உன்னை எதுல நம்பணும் எதுல நம்ப கூடாதுன்னு கடவுளுக்கு தெரியும். நீ ஒரு பாட்டு போடுற, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. என்ன இது 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 ஆராதனை பாட்டா? உணர்ச்சி வசப்படுத்துகிறார். இது மெய் கிறிஸ்தவத்துக்கான வழி கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டால் என்ன ஆகும்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், பிரமாணத்தை எழுதி எடுத்தவன், இரவும் பகலும் அதை தியானிக்கக்கூடிய இடத்திலும் இஸ்ரவேலுக்கு இவன் ஒருத்தன் தாங்க. பழைய ஏற்பாட்டிலே 2 பேர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிறான், ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆனா எது வெயிட்டு? ஆசாரியன் தான் வெயிட்டு. ராஜா எக்காரணம் கொண்டும் ஆசாரிய ஊழியத்துக்குள் தலை போடக்கூடாது என்று சொன்ன இடத்தில் ஆசாரியனுடைய ஏபோத்தை தரிக்கக்கூடிய ஒரே நபராக இருந்தவன். இவன் தூபம் காட்டினதுக்காகவோ, இவன் ஏபோத்தை தரித்ததற்காகவோ, இவன் ஆசாரிய ஊழியத்தில் இடைப்பட்டதற்காகவோ எந்த இடத்திலும் தேவன் கோபப்படவில்லை. ஆனால் ஊசாவை அடித்திருக்கிறார், உசியாவை அடித்திருக்கிறார், துணிந்து செய்தேன் என்று சொன்ன சவுலை அடித்திருக்கிறார். இவ்வளவு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இவன் உணர்ச்சி வசப்பட்டு, நான் உணர்ச்சி வசப்படும் போது தேவனுடைய பிரமாணங்களை நாமே அறியாதபடிக்கு மீறி தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இந்த 3 மாதம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்த ஆசீர்வாதம் மெய்யாக யார் வீட்டுக்கு வந்திருக்கணும்? தாவீதுடைய வீட்டுக்கு வந்திருக்கணும். அதை ஏன் அவன் இழந்து போனான்? தேவனுடைய வழிகளை விட்டு ஏன் நகர்ந்து போனான்? உணர்ச்சி வசப்பட்டான். எமோஷனல் கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு கிறிஸ்தவம் எமோஷன்ல போயிட்டு இருக்குது. அலை வைக்கணும், இவனுக்கு புல்லரிக்க வைக்கணும், அப்புறம் அவன் வெளியில போயிடுவான், நம்மளும் நம்ம வேலையை பார்க்கணும், அவன் வேலையை பார்ப்பான். 6 நாள் 7ஆம் நாள் வருவான், திரும்ப நம்ம பாடணும், அவனை அழ வைக்கணும், ஆவில நிரப்பணும், கொட்டடிக்கணும், அவனை உணர்ச்சி வசப்படுத்தணும், திரும்ப அவன் போயிடுவான். மண்டேலேருந்து அவன் ரொட்டீன் டியூட்டி இருக்கு, நமக்கு நம்ம ரொட்டீன் டியூட்டி இருக்கு. இது என்ன விதமான கிறிஸ்தவம்? உணர்வடைவதற்கும் உணர்ச்சி வசப்படுவதற்குமான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். உணர்வடைவது என்பது பேதுரு, உணர்ச்சி வசப்பட்டது யூதாஸ். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, இதை போய் நீ அவன்கிட்ட சொல்லி என்ன நடக்கும்? சரி என்ன பண்ணலாம் போ அப்படின்ட்டாங்க. காசை வாங்கி காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னா அவன் என்ன பண்ணுவான்? எங்க வேலை முடிஞ்சதுயா, உனக்கு அமௌண்ட் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். இதை நீ தூக்கி போட்டு போய் நீ தூக்கு தொங்குனா உணர்ச்சி வசப்படக்கூடிய கிறிஸ்தவம் நம்மை ஒரு நாள் ஏமாற்றி விடும். உணர்வடைய வேண்டும். பேதுரு அவரை மறுதலித்த போது அவர் சொன்ன வார்த்தையினால் உணர்வடைந்தான். உணர்ச்சி வசப்படக்கூடிய கிறிஸ்தவம் நம்மை வழிமாற்றி விடும். தாவீது உணர்ச்சி வசப்பட்டு பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்ற மும்மரத்தில் வண்டியெல்லாம் செஞ்சு 2 சாமுவேல் 6 வாசிச்சு பாருங்க, வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டான். நீ பிரமாணத்தை பிரதி எழுதி எடுத்தவன், இரவும் பகலும் அதை தியானிக்கக்கூடியவன். இந்த பெட்டி தேவனுடைய பிரசன்னம். இந்த பெட்டி இருக்கக்கூடிய இடம் தேவன் தாவரிக்கும் இடம். இந்த பெட்டியை தூக்குவதற்கும் இதை கொண்டு போவதற்குமான பிரமாணங்களை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய 4 வளையங்களும் கிறிஸ்துவின் பரிபூரணத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் பெட்டியாக மாறும் பொழுது
நாமே தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லக்கூடிய தேவனுடைய குமாரராக பெட்டியாக நாம் வெளிப்படுவது எப்பொழுது? கிறிஸ்து எப்படி அன்பில் பூரணராய் இருந்தாரோ, கிறிஸ்து எப்படி பரிசுத்தத்தில் பூரணராய் இருந்தாரோ, கிறிஸ்து எப்படி விசுவாசத்தில் பூரணராய் இருந்தாரோ, கிறிஸ்து எப்படி தேவ சித்தத்தின் பரிபூரணத்தை செய்து முடித்தாரோ, அந்த பரிபூரணம் தான் நம்மை கொண்டு போகக்கூடிய இடத்தில் இருக்கும். இந்த பெட்டி எப்பொழுதும் 4 வளையங்களால் இணைக்கப்பட்டு 2 கம்புகள் அதில் பாய்ச்சப்பட்டு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும். அதான் பெட்டி. அது தெய்வீக பிரசன்னத்தை நாம் சுமந்து தெரியக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. அதை கொண்டு வருவதற்கு நீ ஆசைப்பட்ட, நல்லதுதான்ப்பா. ஆனா நீ அதை உணர்ச்சி வசப்பட்டு பிரமாணத்தை மீறி கொண்டு வருவதற்கு நீ வந்ததுனால உன்னை காப்பாற்ற தான் ஊசா செத்தான். ஊசா தொடலன்னா கேசு தாவீது மேல. ஒரு ஆள் முந்தி போய் தொட்டு அந்த மரணம் இஸ்ரவேலை அசைத்தது. இஸ்ரவேலின் ராஜா அவனுடைய இருதயம் அங்கே கலங்கி போனது. இது எப்படி இந்த பெட்டியை நான் கொண்டு போவேன்? ஆனால் ஒரு விசுவாசத்தினால் அந்த பயத்தை ஜெயித்த ஒரு ஓபேத் ஏதோமை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவனுடைய வீடு தேவனுடைய பெட்டியை, அங்கு தேவனுடைய பிரசன்னத்தை தன் வீட்டுக்குள் அவன் அழைக்கக்கூடிய இடத்தில் தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தான். அவன் தன் ஜீவனை எண்ணவில்லை. பட்டணங்கள், பவுல் சொல்றார், பட்டணங்கள் தோறும் உபத்திரவங்கள், அங்கே மரணம் இருக்கு, போராட்டங்கள் இருக்கிறது. இது ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் ஜீவனை அருமையாக எண்ணேன். இல்லையா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற இடம். இங்கே ஓபேத் ஏதோமுடைய மனது அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது. அவன் அந்த பெட்டியை தன் வீட்டுக்குள் சேர்த்து கொண்டான். அவன் தெய்வீக பிரசன்னத்தை தன் வீட்டிலே தைரியமாக கொண்டு வரக்கூடிய இடத்திலே தெய்வீக அன்பு அவனுக்குள் நிறைந்திருந்ததினால் அந்த இஸ்ரவேல் முழுவதும் பயந்தபோது அவன் தன் வீட்டை தேவனுடைய பெட்டிக்காக திறந்து கொடுத்தான். அதுக்கப்புறம் போய் அங்கே சுத்திகரிப்பெல்லாம் நடத்தி ஏப்போத்தை போட்டு அவர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை தன்னுடைய பட்டணத்துக்கு கொண்டு போனார் தாவீது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக பிரசன்னத்தை நாம் சுமந்து திரிய வேண்டும் என்றால் அந்த உடன்படிக்கையின் பெட்டி நாமவே இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி எதை காண்பிக்கிறது? தேவனோடும் மனிதனோடும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாக தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பெட்டி வந்த இடமெல்லாம் என்ன நடந்ததுன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இந்த பெட்டி கொடுக்கப்பட்டு அவர்கள் சுமந்து அவர்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்ததிலிருந்து அவருடைய சத்துருக்கள் நடுங்கி போனார்கள். பிரவாகித்து வரக்கூடிய யோர்தானிலே பெட்டியை சுமக்கக்கூடிய ஆசாரியர்களுடைய கால்கள் பட்டபோது பிரவாகித்து வரக்கூடியது. இன் சீசன் இட் வாஸ் ஃபில்டு. அது நிரம்பி வலியக்கூடிய இடத்தில் இருக்கிறது. தன்னுடைய காலத்தில் பிரவாகித்து யோர்தான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது பெட்டியை சுமக்கக்கூடிய ஆசாரியருடைய பாதங்கள் பட்ட மாத்திரத்திலே அது பிளந்தது. இந்த பெட்டி பெரிய காரியங்களை செய்தது. யோசித்து பாருங்க, யுத்த சன்னதராகிய அத்தனை பேரும் 7 நாள் 13 முறை சுத்தி வந்தாங்க எரிகோ பெட்டியை தூக்கிட்டு. எரிகோவில் மேல இருந்தவங்களாம் இவன் பைத்தியக்காரன் நினைச்சிருப்பான் இல்லையா? யோசுவா சொன்னதை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர் அன்றைக்கு இஸ்ரவேலில் இருந்திருக்கலாம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்குது, இதை சுத்தி வந்தா இந்த பில்டிங் இடிஞ்சிருமா? 3 லாரி ஒரே நேரத்தில் போகக்கூடிய அகலம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அவ்வளவு அகலமான ஒன்று. பல பேர் அதில் வீடு கட்டி இருக்காங்களே, ராகாப் உட்பட. அது சுத்தி வந்து இடிஞ்சிருச்சு. சுத்தி தானே வந்தாங்க, வேற ஒன்றும் பண்ணலையே. சுத்தியில் இருந்து அடிக்க சொல்லவில்லை, சும்மா சுத்தி. வாய் பேசக்கூடாது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைமை சொல்வதை மாத்திரம் செய்ய வேண்டும். அதான் அங்கு கட்டளையே. அந்த பெட்டியோடு அவர்கள் கில்காலுக்கு வந்தபோது தேவையில்லாதவைகள் அங்கே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. விருத்த சேதனம் இல்லாத இஸ்ரவேல் புத்திரர்கள் கில்காலிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். அது தேவனுக்காக ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை. அந்த பெட்டியை சுமந்து வந்த இடத்திலே எரிகோ விழுந்தது.
அந்த பெட்டியை சுமந்து வரக்கூடிய இடத்துல அங்கே பெலிஸ்தருடைய பட்டணங்களில் மரணம் மும்முரமாக இருந்தது. அந்த பெட்டியை தொட்டு ஊசா மரித்து போனான். அந்த பெட்டியை கொண்டு வருவதற்கு ஆர்டர் போட்டு வண்டி செஞ்சு கொண்டு வந்த ராஜா பின்வாங்கிட்டார். பொதுவாக நாம் தாவீதுடைய குறைபாடுகளை பேசுகிறதில்லை, ஆனால் இதிலே நமக்கு இருக்க பாடங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஓபேத் ஏதோம் தன் வீட்டை திறந்து கொடுத்தான். அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பமும் அவன் சுற்றமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து தன் இருதயத்தில் சமாதானத்தை அடைந்து கொண்டு தேவனுடைய நீதிக்கு அடையாளமாகிய ஏப்போத்தை தரித்து கொண்டு வந்து இந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இடத்திலே அவர் இஸ்ரவேலுக்கு மகிமையை கொண்டு வந்தார். இந்த பெட்டி தேவனுடைய நகரமாகிய சியோனுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அங்கே கூடாரங்களிலே தாவீதின் கூடாரம் என்பதற்கு எங்கேயுமே ரெஃபரன்ஸ் இல்லை பைபிளில், இல்லையா? தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுத்து கட்டுவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அங்கே 2 கூடாரங்கள் ஒரே நேரத்தில் கிரியை செய்து கொண்டிருந்தது. ஒன்று ராஜாவின் தாபரம், இன்னொன்று தேவனுடைய தாபரஸ்தலம். ஓபேத் ஏதோம் என்றால் the servant of Edom. ஒபதியா அப்படின்னா the servant of God, worker of God, யாவே. அப்ப இவன் ஏதோமின் வேலைக்காரன்னு பெயர் பெற்றவன் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை, சர்வபூமியின் தேவனுடைய பெட்டியை, வல்லமை பொருந்தின தேவனுடைய பெட்டியை தன் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பின் தைரியம், வைராக்கியம் அவனுக்குள் வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் மேல் அன்பு வைக்கக்கூடியது என்பது நம்மை முதலாவது இழப்பதாக இருக்கிறது. நம்முடைய சிந்தை, நம்முடைய திட்டங்கள், நம்முடைய அறிவு, நம்முடைய முயற்சி, இதெல்லாம் நம்ம விட்டுடணும். விட்டால்தான் நம்ம தேவனிடத்துக்கு வருவோம். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். தேவன் என்னால் முடியலன்னு கை தூக்கின எல்லாரையும் தூக்கி எடுத்துட்டார். தன்னோட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்துகிறாரு. யாக்கோபுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாக்கோபு, இல்லையா? முன்னாடி யாரை நிறுத்தணும், பின்னாடி யாரை நிறுத்தணும், எல்லாம் செத்தாலும் ராகேலும் யோசேப்பும் காப்பாற்றப்படணும். இவ்வளோ பண்ணிட்டும் சமாதானம் வரலையே. ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் தேவனை நாம் எப்படிப்பட்ட உறவிலே நாம் தேவனோடு இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்று நாம் தேவனுடைய சமூகத்தை சுமந்து தெரியக்கூடிய தேவனுடைய குமாரராக இருக்கிறோமா? தேவனால் முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கைக்கும் நாம் இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தோடு அதை பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே, அதை நாம் கனப்படுத்தக்கூடிய இடத்திலே, அவருடைய பலியை, அவருடைய தியாக பலியை நினைக்கக்கூடிய இடத்திலே தகுதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசமும் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமும் நமக்குள்ளே சுபாவ மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா? இதெல்லாம் இல்லாதபடிக்கு நாம் ஒரு எழுத்தின்படியான, ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக. நாம் தேவனுடைய குமாரர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய பிதா என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவர் நம்முடைய மணவாளன் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை சுமந்து தெரியக்கூடிய அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெத்சிமேசுக்கு வந்த பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்தவர்கள் ஏன் செத்து போனார்கள்? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அங்கே பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது? எழுதப்பட்ட கற்பலகை இருக்கிறது. அது கிருபாசனம் இல்லாதபடிக்கு எட்டி பார்த்தால் அது நம்மை கொல்லும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபாசனம் கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த கிருபாசனம் இரத்தம் தெளிக்கப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பினாலே நாம் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கூடிய சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். திரைச்சீலை கிழிக்கப்பட்டது நாம் உள்ளே பிரவேசிப்பதற்காக மாத்திரமல்ல, திரைச்சீலை கிழிக்கப்பட்டது பெட்டி வெளியே வருவதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெட்டி வெளியே வரணும். பெட்டி வெளியே வரணும்னா என்ன? நாமே தேவனுடைய ஆலயமாக,
நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக, தேவனுடைய மகிமையை சுமந்து திரியக்கூடிய உடன்படிக்கையின் பெட்டியாக நாமே இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தை எப்பொழுதும் சுமந்து திரியக்கூடிய அவருடைய ஆலயமாக, வாசஸ்தலமாக, அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை யாரை பிரதிபலிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது? அது வெளிப்படையான ஒரு பரிசுத்த ஜீவியம், வெளிப்படையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், எழுத்தின்படியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியமாக இருந்தால் நம்மை நாமே வஞ்சித்து நாம் ஏமாற்றப்பட்டு போய்விடுவோம். அது மெய்யான பரிசுத்தம், மெய்யான நீதி என்ற இடத்துக்கு அது வர வேண்டும். அவர் நம்மை மெய்யான பரிசுத்தத்துக்கும் மெய்யான நீதிக்கும் அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் ஒருவேளை முன்குறிக்கப்பட்டவர்களாக இல்லாமல் இருக்கலாம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. அப்படிதான் பவுல் எழுதுறார். 10க்கு அவங்களுக்கு 9 மார்க்கு. அவர்கள் இஸ்ரவேலரே, உடன்படிக்கை, பிதாக்கள், கிறிஸ்துவும் அவர்களுடைய 9 பாயிண்ட். அவங்களுக்கு 10க்கு 9 மார்க் வாங்கினவங்க. நமக்கு 10க்கு -5. கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், தேவனற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள் என்று 10க்கு -5 வாங்கின நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இருதரத்தாரையும் அவர் ஒன்றாக்கி இருக்கிறார். நம்முடைய பலியினாலே நாம் தேவனிடத்தில் சேரக்கூடிய சாக்கியத்தையும் வாக்கியத்தையும் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் விசுவாசத்தினாலே தைரியமான முடிவுகளை தேவனுக்காக எடுக்கும்படியாக, நாம் விசுவாசத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தினாலே தேவனை எல்லா இடத்திலும் எப்பொழுதும் சுமந்து திரிகிறவர்களாய், அவருடைய பிரசன்னத்தை நாம் சுமந்து திரிகிறவர்களாய் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிதா யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்காக ஏற்படுத்தப்பட்ட மனிதனுடைய அந்த கோட்பாடு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனோடும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைமையோடும் சரியாக நாம் இருப்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்லலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருப்போம். தேவனை பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருப்போம். அவருடைய அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாம் பயமுள்ள ஆவியை பெறாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம் நம்முடைய மனதை மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமாக மாற்ற வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அவருடைய பிரமாணம் எழுதப்பட்ட கற்பனையாக மாற்றப்பட வேண்டும். எழுத்துக் கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அந்த ஊழியம் நியாய தீர்ப்பையும் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு ஆக்கினையை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆவிக்குரிய இந்த ஊழியம் நமக்குள்ளே ஜீவனையும் பரிபூர்ணத்தையும் அவருடைய பிரதிபலிப்பையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு அழைக்கப்பட்ட நம்முடைய ஜீவியத்திலே அதை நாம் சரியாக காத்து கொண்டோமா என்பதை நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வருகிறதாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு பேசின கருத்துகள் பல முறை பேசியிருக்கிறோம். ஆனால் எத்தனை முறை பேசினாலும் that is the type of யோசுவா அந்த காரியங்களை மீண்டும் மீண்டும் இஸ்ரவேலுக்கு சொன்னான். பவுல் சொல்லுகிறார், எழுதினவைகளையே எழுதுகிறது எனக்கு பிரச்சனை இல்லை. எழுதினவைகளையே உங்களுக்கு எழுதுகிறதுனால எனக்கு பிரச்சனை, சொன்னவைகளையே சொல்லுகிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது நம்முடைய ஜீவியத்திலே அனுபவமாக்கப்படும் வரைக்கும், அது நம்முடைய ஜீவியத்திலே சுபாவ மாற்றங்களை கொண்டு வரும் வரைக்கும், அது நம்முடைய ஜீவியத்திலே ஜெயத்தை கொண்டு வரும் வரைக்கும், அது நம்முடைய ஜீவியத்திலே தெய்வீக பிரசன்னத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து ஆசீர்வாதத்தின் நிறைவினால் நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பவர்களாக மாற்றப்படும் வரைக்கும் நாம் இந்த அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தின இந்த கலாச்சாரத்தை நாம் பின்பற்றும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அதை நம்முடைய அன்றாட ஜீவியமாக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வீடுகளை தேவன் நம்மையும் நம்முடைய வீடுகளையும் தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலமாக மாற்றும்படியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம